அந்த 11 டாக்குமெண்ட்டில் ஏன் ஆதார் கார்டு இல்லை? ஏன் ஆதார் கார்டு அது ஆதார் கார்டு எல்லா இதுலேயும் இருக்குது, அது இன்க்ளூட் பண்ணுறதுக்கு. ஆனால் சிட்டிசன் ஆதார் கார்டு வந்து டஸ் நாட் கிவ் யூ அன் அத்தாரிட்டி டு சே வெதர் யூ ஆர் சிட்டிசன் ஆர் நாட். ஏன்னா ஆதார் கார்டில் சிட்டிசனுக்கும் கொடுக்குறாங்க, நான் சிட்டிசன்ஸும் கொடுக்குறாங்க. அதுக்காக தான் நானே ஒரு சஜஷன் சொல்லியிருக்கேன், சிட்டிசன்ஸுக்கு ஒரு தனி கலர் கார்டு கொடுங்க, நான் சிட்டிசன்ஸுக்கு இன்னொரு கலர் கார்டுங்க. அப்படி இருந்ததுன்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஆனால் அந்த ஆதார் கார்டு பண்ணுற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு மாற்றம் கொண்டு வரல. அதனால் எல்லா ஆதார் கார்டும் இட் டசன்ட் ப்ரூவ் சிட்டிசன்ஷிப், பட் இட் டஸ் ப்ரூவ் தட் யூ ஆர் அ பர்சன் லிவிங் இன் தட் ஏரியா. அதனால் ஆதார் கார்டை ஒதுக்கணும்னு சொல்லவே இல்லைங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆதார் கார்டை ஒதுக்கணும்னு சொல்லவே இல்லை. சிட்டிசன்ஷிப்புக்கு இஸ் இட் அடிக்குவேட் ஆர் நாட், அதுதான் பாயிண்ட்டு. அதை அந்த சிட்டிசன்ஷிப்பை வெரிஃபை பண்ணுறதுக்கு இப்போ சில சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு இல்லீகல் இமிக்ரெண்ட் இருக்காங்கன்னு வச்சுங்க, தென் சிட்டிசன்ஷிப் டவுட் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, அப்படி சிட்டிசன் இல்லைன்னு சொல்கிறாங்க, அப்போ நீ சிட்டிசன்ஷிப்பை காட்டு அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அது வந்து வெரிஃபை பண்ணுறது ஒரு நார்மல் டியூட்டி ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன் டு என்ஷூர் ஒன்லி சிட்டிசன்ஸ் ஆர் என்ரோல்ட். அவங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துன்னா வெரிஃபை தான் பண்ணணும்.